மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வங்கி பணியிடம் வந்து வெளியிட்டிருக்காங்க நபார்ட் வங்கி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிரந்தர பணியிடம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டில் தான் இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 108 வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது. ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அப்படின்ற குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் தான். இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அக்டோபர் 21, 2024. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதற்கு எக்ஸாம் மூலயமாக தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மூலயமாக தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். ஆஃபீஸ் அட்டண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். ஆல் ஓவர் இந்தியாவில் 108 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் என்னென்ன இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் யூஆரில் வந்து 2 வேக்கன்சியும், எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும், ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. அதே மாதிரி இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 5 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? டோட்டலாக இருக்கக்கூடிய வேக்கன்சியில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சி வந்து 3 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்வீஸ்மெனில் வந்து 19 வேக்கன்சியும், டிசேபிள்டு வந்து எக்ஸர்வீஸ்மெனில் வந்து 4 வேக்கன்சியும் இருக்குது ஆல் ஓவரில். டோட்டல் 108 வேக்கன்சியில் இந்த வேக்கன்சிஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி பிடபிள்யூடியில் வந்து 4% ரிசர்வேஷனும், எக்ஸர்வீஸ்மெனில் வந்து 24.5% ரிசர்வேஷனும் உண்டு. இது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கான ரிசர்வேஷனும், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. சரிங்களா? ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1, 2024 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2024-25, அதாவது ஏப்ரல் 1, 2024 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிள். இதற்கான பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சிஸ் மற்றும் என்னென்ன டிசபிலிட்டிஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றத செப்பரேட்டாக டேபிளில் கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்டல் ஏபிள்டு கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து ப்ராப்பரான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரைபை யூஸ் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களால் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியல, ஸ்க்ரைபோட உதவியோடு தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி ஸ்க்ரைபோட உதவி வேணும் அப்படின்ற மாதிரியும், ஸ்க்ரைப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் நீங்கள் முன்னாடியே கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் சரி, ஸ்க்ரைபோடைய டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்கு அதற்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸ்க்ரைபை யூஸ் பண்ணுறதுக்கான லிமிட்டேஷன்ஸ், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்க்ரைபை யூஸ் பண்ணலாம், அதாவது கம்ப்யூட்டர் மெடிக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதற்கான அப்பெண்டிக்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரைபோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதையும் அப்பெண்டிக்ஸ் 2 வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன டிசபிலிட்டிஸ்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அட்டண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப் ப்ரொஃபைல் வந்து ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் கபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது, பைண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து வாட்டர், பெவரேஜஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறது, டீ, ஃபுட், இந்த மாதிரியான ஃபுல் ஆஃபீஸ் ரிலேட்டட் அட்டெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் ஒயர்மேன், லிஃப்ட்மேன், குக் இது மாதிரி இதெல்லாம் வந்து டியூட்டிஸை வந்து அட்டன் பண்ணுறது. இது மாதிரியான பேசிக் ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, டிஸ்பேட்ச் செக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது, சென்ட்ரல் ரிசிப்டில் வந்து ரிசிப்ட் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் இன்சார்ஜ் வந்து என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் வகுப்பு. இது வந்து ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அப்படின்ற பணியிடமாக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பணியிடமாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அப்படின்ற நேமில் இருக்குது. ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1, 2024 அன்னைக்கு 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுவும் இல்லாமல்
எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்னா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தமிழ் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதற்கான ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து டிகிரி முடித்திருக்கிறாங்க, ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள். மினிமம் 10ஆம் வகுப்பு போதும் அப்படின்றது மாதிரி இருந்தாலும் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். அதற்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நாட் எலிஜிபிள். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் பணியிடம் அப்படின்றதுனால இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு இருந்தாலே போதுமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் வந்து அக்டோபர் 1, 2024 அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வந்து கையில் வச்சுருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் சேம் தான். 1/10/2024 அன்னைக்கு மினிமம் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2/10/1994 1/10/2006 இந்த காலகட்டத்துக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். இந்த 2 டேட்டும் இன்க்ளூடட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடம், அதாவது 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். OBC NCL கேண்டிடேட்டுக்கு 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். PWDலேயே வந்து ஜென்ரல் URல வந்து 10 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு 13 வருடமும், SC/ST கேண்டிடேட்டுக்கு 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிஷ்னல் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக வந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வரைக்கும் எலிஜிபிள். விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC/ST OBC கேண்டிடேட் EWS கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா அதற்கான அனெக்ஷஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த சர்டிஃபிகேட் அந்தந்த அத்தாரிட்டி கம்பெட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட வாங்கியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். EWS சர்டிஃபிகேட்லாம் பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024-25 இருக்கணும். அதே மாதிரி ஏப்ரல் 1, 2024 அப்புறம் வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும் தான் எலிஜிபிள். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதனால் தமிழ் தெரிந்திருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி எல்லாத்துலேயும் வந்து 30 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 30 மதிப்பெண், அதாவது 120 கொஷின் 120 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். இதில் ஒவ்வொரு செக்ஷன்லையும், அதாவது ரீசனிங்கில் 30 மதிப்பெண்ணா அதில் மினிமம் மார்க் எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் மினிமம் மார்க் எடுக்கணும். டோட்டல் மார்க்லேயும் மினிமம் மார்க் எடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு தப்பான கொஷின்ஸ்க்கும் 1/4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். கொஷின் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆன்லைனில் தான் எக்ஸாம் இருக்கும். இந்த டெஸ்ட்டு கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து LPTன்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அவங்களுக்கு வைப்பாங்க. அதாவது அவங்க தமிழ் தெரிந்திருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது. இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், இதற்கு மதிப்பெண் கிடையாது. அதை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அதாவது உங்களுக்கு வந்து தமிழ்னா தமிழ் வந்து எழுத படிக்க உங்களுக்கு பேச தெரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜாப் இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூடயும் சரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதிகாரிகள் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிந்திருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்திருக்கணும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும். அது வந்து குவாலிஃபையிங் நேச்சர், அது கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதற்கான ஹால் டிக்கெட் இதெல்லாம் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ், அதாவது 2 ஸ்டேஜஸாக வந்து பிரிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல்லையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெரிட் வைஸ், அதாவது உங்களுடைய கேட்டகரி வைஸும் சரி அந்தந்த ஸ்டேட் வைஸும் சரி மெரிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிகல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. இன்கேஸ் 2 கேண்டிடேட் அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யாருக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அண்டர் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும், அதாவது UG வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது BA, BSc, BE இந்த மாதிரி UG வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் அப்படின்றத பார்ப்பாங்க. அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து
+2 10th அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் +2 வரைக்கும் யார் முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுலேயும் டை ஆகுது, அதாவது 2 பேரும் சேம் அப்படின்ற மாதிரி இருந்தால் யாருக்கு வந்து வயதில் மூத்தவர் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மினிமம் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 50% ஆஃப் வேக்கன்சிக்கு வந்து அதாவது மினிமம் 3 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் யாராவது ஜாயின் பண்ணலை, இல்லைனா வந்து இன்கேஸ் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அதுக்கு பதிலாக வெயிட்டிங் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் டெஸ்ட், அதாவது ஆன்லைன் டெஸ்ட்லேயும் சரி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, பயோமெட்ரிக் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து அதற்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் SC ST OBC PWD கேண்டிடேட்டுக்கு ப்ரீ எக்ஸாம், அதாவது ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதற்கு ஆன்லைனில் தான் ஃபீ பே பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? SC ST PWD எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜ் 50 ரூபாய் பே பண்ணணும். டோட்டலாக வந்து 50 ரூபாய் பே பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து 450 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும் 50 ரூபாய் இன்டிமேஷன் சார்ஜஸும் டோட்டலாக 500 ரூபாய் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் வந்து ரிட்டர்ன்லாம் ரீஃபண்ட் வந்து பண்ண முடியாது. இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் வந்து அதாவது சென்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேகன்சி பொறுத்து உங்களுக்கு அதே நீங்கள் கேட்குற சென்டர்ஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எமோல்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா இதையும் சேர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸ், லோக்கல், இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கிராஸ் எமோல்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசென்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மந்தில் 35,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்சஸ், ஆஃபீஸ் பர்பஸுக்காக நியூஸ் பேப்பர், புக் கிராண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான அலவன்சஸும் உண்டு. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு எலிஜிபிள் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் உண்டு. லீவ் ட்ராவல் கன்செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆஸ் பர் பேங்க்கோட ரூல்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ப்ரொபிஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ப்ரொபிஷன் வந்து உங்களுக்கு 6 மாதம் பண்ணணும். 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் தான். உங்களுக்கு ட்ரைனிங், அதாவது ஸ்டார்டிங் ப்ரொபிஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி, அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆனால் சேலரி எல்லாமே ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே சேம் தான். உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு இமெயில் மற்றும் எஸ்எம்எஸ்க்கு அலர்ட் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக நபார்டோடைய வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அல்லது ஐடி கார்டு தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுவே வந்து ரேஷன் கார்டு, LLR இருக்கு இல்லையா, லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nabard.org அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜஸில் இருக்குது. 21 அக்டோபர் 2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். நீங்கள் ரெடியாக ஃபோட்டோ வச்சுருக்கணும். அதாவது 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இதில் வந்து ஃபோட்டோ ரெடியாக வச்சுருக்கணும். பிளாக் இங்கில் வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வந்து பிளாக் அல்லது ப்ளூ இங்கில் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் எழுதி hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required அப்படின்றத இதை வந்து நீங்கள் எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு கைப்பட எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வச்சுக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பேம்லேயோ ஜங்க் பாக்ஸ்லேயோ, அதாவது ஜங்க் ஃபோல்டர்லேயோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷனை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் பார்த்து ரெடியாக வந்து டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இதில் வந்து தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வந்து 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபைனல் இருக்கும். ஃபைனலில் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷனுடைய ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அப்ளிகேஷனுக்கான ஃபீஸும் அல்லது இன்டிமேஷன் சார்ஜஸ்க்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து ஆன்லைனில் ருபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, டெபிட் கிரெடிட் கார்டு எது மூலயமாக வேணாலும் பே பண்ணலாம். அல்லது இன்டர்நெட் பேங்கிங், கேஷ் கார்ட்ஸு, மொபைல் வாலெட் இது மாதிரி ஐஎம்பிஎஸ் இதில் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வரும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதை பிரிண்ட் அவுட் போட்டு முடிஞ்சால் அப்ளிகேஷன் கூட அதையும் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து அந்த ரிசிப்ட் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிசிப்ட் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் கேட்கும் பொழுது காட்டணும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸும் சரி, இன்டிமேஷன் சார்ஜஸும் சரி நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்மேட்லையும் சரி, அதே மாதிரி கிளியராகவும் சரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையும் சரி மினிமம் 10ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனாலையும் நிரந்தர மத்திய அரசு பணியிடம். ஸ்டார்டிங்கே 35,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பேங்க்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?